அத்தியாயம் 13. க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாவ யோகம். சென்ற அத்தியாயங்களில் அகம், நீ அல்லது ஜீவன், தத் பரபிரம்மம் அல்லது பகவானை பற்றி சிந்தித்தோம். தொடரும் இந்த 6 அத்தியாயங்களில் தத்துவமசி என்ற முழு மகா வாக்கியத்தின் பொருளை பற்றி தீர்மானமாக கூறி அருள இருக்கிறார். அதை கேட்டு சிந்திப்போம். 1வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச. இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத்யோ வேதிதம் ப்ராஹுः க்ஷேத்ரஜ்ஞ யதே தத்விதः. அர்த்தம். பகவான் கூறியது, ஓ கௌந்தேயா, இந்த உடல் இருப்பிடம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அதை அறிந்தவர்கள் யாரோ அவரை இருப்பிடத்தை அறிந்தவர் என்று இதை நன்கு உணர்ந்தவர்களை அழைக்கிறார்கள். விளக்கம். தேகே தேவாலயம் என்று சொல்வார்கள். அந்த உடல் பரபிரம்மம் குடிகொண்டிருக்கும் ஆலயம். அதனால்தான் அனுதினமும் இந்த உடலாகிய கோயிலை நீராட்டி சுத்தமாகவும் ஹிருதயமாகிற கர்ப்ப கிரகத்தையும் சுத்தமாக எந்தவித குரோத எண்ணங்களும் இல்லாமல் அதற்கு இடமளிக்காமலும் பரந்த மனமுடையவர்களாக அந்த பரபிரம்மன் குடிகொண்டிருக்கும் கர்ப்ப கிரகத்தை சுத்தம் என்ற நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது கருத்து. 2வது ஸ்லோகம். க்ஷேத்ரஜ்ஞ சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞோர் ஞானம் யத்த ஞானம் மாதம் மம. 2வது ஸ்லோகார்த்தம். ஓ பாரதா, எல்லா இருப்பிடங்களிலும் அவைகளை அறிந்தவனாக என்னை தெரிந்து கொள்வாய். இருப்பிடத்தையும் அதை அறிந்தவரையும் பற்றி தெரிந்து கொள்வதுதான் ஞானம் என்பது என்னுடைய கருத்து. விளக்கம். பஞ்சபூதங்கள் மனம், புத்தி, அகங்காரம் என்று கால்களை உடையதாயும் பரிசுத்தனாயும் நானே அவன் ஹம்சம் ஆத்மா என்று குறிப்பிடுவதாயும் முக்குணங்களை கொண்டதாயும் அதுவாய் மாறுபாடற்றதாய் ஒளி வடிவில் அகம் என்று யாவற்றிலும் எல்லாவற்றிலும் உறைபவனாயும் உள்ள தத்துவத்தை மதிமயக்கமடைந்த அஞ்ஞானிகளால் காண முடிவதில்லை. ஞானத்தினால் அன்றி குணமாகிய குகையில் மறைந்திருக்கும் அந்த நிர்குண பொருளை காண்பது அரிது என்கிறது மாந்திரிகோபனிஷதம். அறிந்துணர்ந்தவர் சத்தியத்தை அடையலாம், இல்லாவிட்டால் பெரும் அழிவு ஏற்படும் என்று கேனோ உபனிஷதம் கூறுகிறது. இவ்வாறு அறிந்து உணர்வதால் மரணமில்லா பெருநிலையை அடைகிறார் என்று புருஷ சுத்தம் பேசுகிறது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். இருட்டில் கயிறை பார்த்து பாம்பு என்றும் அதை வெளிச்சத்தில் பார்த்தால் உண்மையான கயிறு தெரியும் என்று வேதாந்திகள் சொல்வார்கள். உதாரணமாக, பாலைவனத்தில் மான்கள் தண்ணீருக்காக அலைந்து திரியும் பொழுது வெயிலில் பிரதிபலிப்பால் தண்ணீர் இருப்பதை போலவே தோற்றத்தை கண்டு அந்த கானல் நீரை நோக்கி ஓடுமா. அங்கு தண்ணீர் இல்லை என்று அறியாத முட்டாள் மான்கள் அங்கேயே தண்ணீரின்றி மடிந்து போகுமா. மகா சுவாமிகளின் ஒப்புமை சொல்லுகிறது. அதுபோல அஞ்ஞானிகளும் உடலில் உறைபவனான பரம்பொருளை அறியாமல் எங்கும் நீக்கமர நிலைந்திருக்கும் பரமனை தன்னுள் உறைபவனை விட்டு நிலைக்காத காணல் நீர் போன்ற உடலை ஆத்மா என்று நினைத்து காணாமல் போகிறார்கள் என்பது கருத்து. 3வது ஸ்லோகம். தத்க்ஷேத்ரம் யச்சயாத்ருச்ச யத்விகாரி யதச்சய சச்சயோ யத் பிரபாவச்ச தத் சமாசேன மே ஸ்ருணு. 3வது ஸ்லோகார்த்தம். அந்த இருப்பிடம் எது? அது எப்படிப்பட்டது? அதனுடைய பேதங்கள் என்ன?
எந்த காரணத்தில் இருந்து காரியம் தோன்றுகிறது? யார் அவர்? அவருடைய பெருமைகளை பற்றி சுருக்கமாக என்னிடத்தில் இருந்து கேட்பார். ऋषिभिर् बहुधा गीतं छन्दोभिर् विविधैः पृथक् ब्रह्मसूत्र पदैश्चैव हेतुमद्भिर्विनिश्चितैः. நாலாவது ஸ்லோகார்த்தம். இந்த உண்மையை ரிஷிகளால் பலவிதமாக பாடப்பட்டிருக்கிறது. வேத ஸ்ருதிகளில் பலவிதமாக தனித்தனியாக பாடப்பட்டிருக்கிறது. தகுந்த காரணங்களை கூறுவதும் உறுதி செய்வதும் மற்றும் பிரம்மத்தை சுட்டி காட்டி அதனிடம் கூட்டி செல்வதுமான வாக்கியங்களால் விளக்கப்பட்டிருக்கிறது. விளக்கம்: பிரம்மத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்லும் வாக்கியங்களை பிரம்மசூத்திரம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தையும் அதன் தத்துவத்தையும் அறிய குருவிடம் உபதேசம் பெற்று தனிமையில் அமர்ந்து குருவிடம் உபதேசம் பெற்ற தத்துவத்தை சிரவணம் செய்ய வேண்டும். சிரவணத்தாலும் மனனத்தாலும் அறிந்த பொருள் மீது ஒன்றி மனதை நிறுத்தி அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். அப்போது சூரியனை அடர்ந்த மேக கூட்டங்கள் விலகுவது போல் அறிவையும் அறியப்படுவதையும் கடந்து அறியப்படும் பொருளுடன் ஒன்றுபட்டு காற்று இல்லாத இடத்தில் வைத்த தீபத்தை போல சமாதி நிலையில் அபியாசிப்பதால் ஆயிரக்கணக்கான அமிர்ததாரை எப்பொழுதும் பெருகும். அப்படி சித்தி பெற்றவர்கள் அதை தர்மமேகம் என்கிறார்கள் என்று பைங்களோபனிஷதம் கூறுகிறது. 5வது 6வது ஸ்லோகங்கள். மகாபூதான்யகங்காரோ புத்திரவ்யக்தமேவ ச இந்திரியாணி தசைகஞ்ச பஞ்சசேந்திரிய கோச்சராஹ இச்சா துவேஷः சுகம் துக்கம் சங்காதச்சேதனா த்ரிதிஹ ஏதக்ஷேத்ரம் சமாசேன சவிகாரமுதாஹ்ருதம். 5வது 6வது ஸ்லோகார்த்தம். மகாபூதங்கள் அகங்காரம், புத்தி, தோன்றாநிலை, பிரகிருதி, இந்திரியங்கள் மற்றும் புலன் விஷயங்கள் அஞ்சும், விருப்பு வெறுப்பு, இன்ப துன்பம், புலன்கள் மற்றும் உடலின் கூட்டம், ஜீவன், சக்தி, மனம் என்ற வேறுபாடுகளுடன் கூடிய இந்த இருப்பிடத்தை பற்றி சுருக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. விளக்கம்: மகாபூதானி. மகாபூதானி என்றால் பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவைகள் ஒரு ஜீவனின் உடலிலும் உள்ளது. மனம், புத்தி, அகங்காரம், விருப்பம் அல்லது சித்தம் என்ற 4 பகுதிகளை கொண்டதாம். அந்த 4 பகுதிகளில் சங்கல்பம், விருப்பம், விகல்பம் அல்லது வெறுப்பு, தயக்கம், அத்தியவாசாயம் அல்லது அச்சம், அபிமானம், பெருமை அல்லது செருக்கு, அவதாரணம் அல்லது முறிவு என்பவை ஆகும். மனதிற்கு இருப்பிடம் கழுத்து, புத்திக்கு முகம், அகங்காரத்திற்கு ஹிருதயம், சித்தம் நாபியிலிருந்து ஏற்படுகின்றன என்றும், எலும்பு, தோல், நாடி, ரோமம், மாம்சம் பிருத்திவியின் அதாவது பூமியின் அம்சம் என்றும், மூத்திரம், கோழை, இரத்தம், சுக்லம், வியர்வை அப்புவின் அம்சம், ஜலத்தின் அம்சம் என்றும், பசி, தாகம், சோம்பல், குழப்பம், உடலுறவு இவைகள் அக்னியின் கூறு என்றும், நடை, எழுத்து, ஸ்தூலம், பெரிய தன்மை, சிறிய தன்மை முதலியவைகள் வாயுவின் கூறு என்றும், காம, குரோதம், லோபம், மோகம், பயம் இவைகள் ஆகாயத்தின் கூறு என்றும், மேலும் சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம் இந்த 5ம் பூமியின் தத்துவ குணங்கள் என்றும், சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம் இந்த 4ம் நீரின் தத்துவமாகவும், சப்தம், ஸ்பரிசம், ரூபம் இந்த 3ம் அக்னியின் தத்துவம் என்றும், சப்தம், ஸ்பரிசம் வாயுவின் குணதத்துவம் என்றும்,
சப்தம் ஒன்று மட்டும் ஆகாயத்தின் குணதத்துவம் என்றும், சாத்வீக ரஜச தாமச என்ற முக்குணங்களின் இரக்கம் ஆஸ்திக்யம் என்றால் நம்பிக்கை, உண்மை முதலியவை சாத்வீக குணத்தின் இயல்பு. நான் என்றும் நான் பெருமை மிக்கவன் என்பது தற்பெருமை முதலிய குணங்கள் ரஜோகுணத்தன்மை. தூக்கம், சோம்பல், குழப்பம், பற்று, வீரம் போன்றவை தாமச குணத்தின் தன்மை என்று வேதம் கற்றறிந்த பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். சுருக்கமாக சத்திய ஞானம் சாத்வீகம், தர்ம ஞானம் ராஜசம், அஞ்ஞானம் தாமச குணம். 4 வித அவஸ்தைகள், அதாவது ஜாக்ரம் என்பது விழித்திருப்பது, ஸ்வப்பனம் சுஷுப்தி தூக்க நிலை, துரியம் என்பது 4வது நிலை. இந்த விழிப்பு நிலை 14 கரணங்கள் கூடியது. 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், அந்த கரணம் 4, மொத்தம் 14 கரணம். ஆனால் சுஷுப்தி தூக்க நிலை ஒரே கரணத்தில் தனித்து இருக்கும். ஜீவனுடைய நிலை துரியம், விரிந்தும் சுருங்கியும் நடுநிலையிலும் விளங்கும். ஜீவனுக்கு பரமாத்மாவுக்கும் இடையில் ஜீவாத்மா க்ஷேத்ரயஜன் என்று சொல்லுகிறார்கள். க்ஷேத்திரம் என்பது ஒரு ஜீவனின் உடல். மனம் என்ற குகையில் ஒன்றும் செய்யாமல் வசிப்பவன் க்ஷேத்ரயஜன் என்று அழைக்கப்படுகிறான். 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், பிராணன் 5, மனம் புத்தி 2 ஆக 17உடன் கூடியது சூட்சும சரீரம். லிங்க சரீரம் என அழைக்கப்படுகிறது. மனம், புத்தி, அகங்காரம், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என இயற்கையின் தத்துவம் 8. விக்ருதினாக்க இயற்கையின் மாற்றம். விக்ருதி தத்துவம் 16, விஷயாதிகள் 5, பிரகிருதிகள் 8 இயல்புகள் ஆக மொத்தம் 23 தத்துவங்கள். 24வது தத்துவம் பிரதானம். இவைகளுக்கு மேலானவன் தான் புருஷன் என்று சாரீரகோபனிஷதம் கூறுகிறது. 7 to 10 ஸ்லோகங்கள். அமானிஷ்வமதம்பித்வமகிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌசம் ஸ்தைர்யாமாத்மவிநிக்ரகः இந்திரியாதேஷு வைராக்ய மனஹங்கார ஏவ ச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்சனம் அசக்திரனபிஷ்வங்கः புத்ரதாராக்ரஹேதுஷு நித்யஞ்ச சமசித்தத்வ மிஷ்டானிஷ்டோ பபுபத்திஷு மயி சானஸ்ய யோகேன பக்திரவ்யபிசாரிணே விவிக்த தேச சேவித்வா மரதீர்ஜன்ஸ்யன சம்சதி. 7 to 10 ஸ்லோகார்த்தம். பணிவு, தன்னடக்கம், அகிம்சை, பொறுமை, குருவிற்கு பணிவிடை, நேர்மை, தூய்மை, விடாமுயற்சி, தற்பெருமை இல்லாமை, புலனென்ப விஷயங்களில் விருப்பம் இல்லாமை, அகங்காரம் இல்லாமை, பிறப்பு இறப்பு மூப்பு நோய்கள் துன்பங்கள் முதலியவற்றிலுள்ள தீமைகளை பற்றி சிந்தனை, குழந்தை மனைவி வீடு முதலியவற்றில் பற்று நீங்கி தன்னுடையது என்ற அபிமானமற்ற விருப்பம் அல்லது வெறுப்பு மின்றி எது கிடைத்தாலும் எந்த காலத்திலும் மனதை ஒருநிலைப்படுத்துதல், வேறு எதையும் நினைக்காமல் ஒருமுகப்பட்ட மனதுடன் என்னிடத்தில் மாறாத பக்தி, தூய்மையுடைய தனி இடத்தில் நாட்டம், அதிக ஜனநெருக்கமான இடங்களில் நாட்டம் இல்லாமை. விளக்கம். ஜீவர்களுக்கு 4 வித ஆசிரமம் என்று வேதங்கள் உபனிஷதங்கள் பேசுகிறது. அதாவது பிரம்மச்சரியம், கிரகஸ்தாஸ்திரம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். பிரம்மச்சரியத்தில் ஒரு ஜீவன் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை பணிவு,
பொறுமை, நன்னடத்தை, குரு சேவை, நேர்மை போன்ற குணாதிசயங்களை கை கொள்ள வேண்டும். பின் கிரகஸ்தாசிரமத்தில் பணிவு, நேர்மை போன்றவற்றுடன் தெய்வ ஆராதனை, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், குருவிடம் மந்திர உபதேசம், புலனின்ப விஷயத்தில் கட்டுப்பாடு, கடமைகளை எல்லாம் சரிவர செய்து முடித்த பின் மனைவியை தன் புத்திரனிடம் ஒப்படைத்துவிட்டு வானப்பிரஸ்தம், தர்மத்தை கடைபிடித்து தனிமையான இடம் தேடி ஆசனம் அமைத்து தான் கற்ற மந்திரத்தை இடைவிடாது ஜபம், அங்கு கிடைக்கும் ஆகாரத்தை உட்கொண்டு வேறு எதிலும் கவனம் நாடாமல் மன ஒருமைப்பாட்டுடனும் திருப்தியுடனும் தீவிரமாக ஜபனிஷ்டையில் ஈடுபட வேண்டும். பின் சந்நியாசம் பெற்று சந்நியாச தர்மம் வலுவாது கடைபிடித்துக் கொண்டு பரமனையே தியானித்து சாந்தமாக அமைதியை காக்க வேண்டும் என்பது பொருள். பிரம்மச்சரியத்திலிருந்தே நேராகவும் சந்நியாசம் பெறலாம் என்பது கருத்து. 11வது ஸ்லோகம். அத்யாத்ம ஞான நித்யத்வம் தத்வஞானார்த்த தர்சனம் ஏதத் ஞானமிதி ப்ரோக்த மஜ்ஞானம் யத்தோ அன்யதா. 11வது ஸ்லோகம் அர்த்தம். ஆத்ம ஞானத்தை பெற விடாமுயற்சி, உண்மை, ஞானம், குறிக்கோளை பற்றிய ஆராய்ச்சி ஆகிய இவை எல்லாம் ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. மற்றது அஞ்ஞானம். 12வது ஸ்லோகம். ஞேயம் யத்தத் பிரபஷ்யாமி யஜ்ஞாத்வாம்ருதமச்னுதே அநாதிமத் பரம் பிரம்ம ந சத்தன்னாச துச்சதே. 12வது ஸ்லோகார்த்தம். எதை அறிய வேண்டியதோ, எதை அழிவற்ற நிலையை ஒருவர் அடைகிறாரோ அதை பற்றி சொல்லுகிறேன். பரபிரம்மம் ஆதி இல்லாதது. இதை இருப்பது என்றோ இல்லாதது என்றோ கூறுவதில்லை. 13வது ஸ்லோகம். சர்வதா பாணிபாதம் தத் சர்வதோ அஷிசிரோ முகம் சர்வதா ஸ்ருதி மல்லோகே சர்வமாவ்ருத்ய திஷ்டதி. 13வது ஸ்லோகார்த்தம். அது எங்கும் கைகளையும் கால்களையும் கொண்டது, எந்த இடத்திலும் கண்களையும் சிரசுகளையும் வாய்களையும் கொண்டது, எங்கும் காதுகள் கொண்டது, உயிர்கள் அனைத்திலும் வியாபித்து அவ்வுயிர்களில் இருக்கிறது. 14வது ஸ்லோகம். சர்வேந்திரிய குணாவாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வப்ருச்சைவ நிர்குணம் குணபோக்த்ருச்ச. 14வது ஸ்லோகார்த்தம். எல்லா இந்திரியங்களிலும் வெளிப்பட்டு பிரகாசிக்கும் போதும் இந்திரியங்கள் எதுவுமின்றி பற்றற்றது, யாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது. குணங்கள் இல்லாமல் இருந்தும் குணங்களை அனுபவிப்பது. 15வது ஸ்லோகம். பகிரந்தச்ச பூதானா மசரஞ்சரமேவச சூக்ஷ்மத்வாத் தத விஜ்ஞேயம் தூரஸ்தஞ்சாந்திகே சதத். 15வது ஸ்லோகார்த்தம். பொருள்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் அசையும் அசையா பொருளாய் இருந்து சூக்ஷ்மமாக இருப்பதால் அறிய இயலாததாயும் உள்ளது, மேலும் தூரத்தில் உள்ளதாயும் அருகிலும் உள்ளது. கருத்து. அஞ்ஞானிகளால் அறிய முடியாத ஆத்ம தத்துவத்தை ஆத்மாவை கண்டறிந்த ஞானி சுலபமாக அறிகிறான். உதாரணமாக, மட்டையுடன் இருக்கும் தேங்காயில் இருந்து அந்த மட்டையை உரித்தால்தான் தேங்காய் ஓடுடன் தென்படுகிறது. அந்த ஓட்டுடன் இருக்கும் தேங்காயை உடைப்பதால் தான் சுவையான நீரும் வெண்மையான பழமும் உண்ணக்கூடிய தேங்காய் கிடைக்கிறது. எவ்வாறு சாதனங்களால் கடுமையான மட்டை உரிக்கப்படுகிறதோ அதே போல் ஜப சாதனங்களால் அதை அடைய முடியும். ஓட்டுடன் உள்ள தேங்காய் போல் காண கிடைக்கும்.
எவ்வாறு அந்த கெட்டியான ஓடு தேங்காயையும் நீரையும் கீழே சிந்த விடாமல் பாதுகாக்கிறதோ அவ்வாறு பரபிரம்ம சக்தி காண முடியாமல் மூடி வைத்திருக்கிறது. அதே போல பல பல யோஜனையில் ஆழ்ந்து கண்டதெல்லாம் காட்சியாக இருப்பதுதான் மாயானவளின் செயல். இந்த பூத உடல் ஆத்மாவாக நினைத்து கொண்டு அஞ்ஞானத்தால் உழலும் அஞ்ஞானிக்கு உண்மையான பரம்பொருளை காண கிடைக்காது. கடுமையான ஓட்டை உடைப்பது என்பது கடுமையான சுத்த ஞானத்தினால் மாயையின் செயல்கள் அகன்று சுவையான அமிர்தம் போன்ற ஞான அமிர்தத்தை சுவைக்க இயலும். ஒரு குழந்தை ஒரு படத்தை பார்த்து மகிழ்கிறது. ஆனால் அக்குழந்தையின் தாயார் அது என்ன படம் என்று உணர வைத்தவுடன் அது அறிகிறது. அதுபோல ஞானம் பெறுவதற்கு தாய் போல் குரு. அவரிடம் கற்று உணர்ந்த ஞானத்தால் ஆத்மாவே அறிய முடியும். அஞ்ஞானிகளால் அருகிலேயே இருந்தாலும் கூட காண கிடைக்காது என்று பொருள். அவிபக்தஞ்ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம் பூதபத்ரு ச தத்ஞேயம் கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச. 16வது ஸ்லோகார்த்தம். அந்த அறியப்பட வேண்டியது பிரிவுக்கு உட்படாததாக இருந்தாலும் பிரிந்திருப்பதைப் போலவே பொருள்களில் தோன்றுகிறது. அதுவே பொருள்களை காப்பாற்றுபவராகவும் அழிப்பவராகவும் படைப்பவராகவும் இருக்கிறது. விளக்கம். அவிபக்தம் என்றால் பிரிவு இல்லாதது. அது எவ்வாறு ஆகாயத்தை பிரிக்க முடியாதோ அதுபோல பிரிக்க இயலாத அந்த அறியப்பட வேண்டிய பொருள் ஆத்மா எல்லா உயிர்களிலும் இருப்பது என்றும் எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இந்த அண்டசராசரத்தில் உள்ள எல்லா உயிர்களிலும் படைக்கும் காலத்தில் படைப்பவராகவும் காப்பாற்றும் தெய்வமாகவும் அழிக்கும் காலத்தில் காலனாகவும் இருக்கிறது என்று பொருள். ஜோதிஷாமபிதத் ஜோதிஸ் தமசக பரமுச்சதே ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹ்ருதி சர்வஸ்ய விஷ்டிதம். 17வது ஸ்லோகார்த்தம். அது ஒளிகளுக்கு எல்லாம் பேரொளியாக இருக்கிறது. இருளுக்கு அப்பாற்பட்டதென்று கூறப்படுகிறது. ஞானமாகவும் அறிவதற்கு உகந்ததாகவும் ஞானத்தினால் அறியப்பட வேண்டிய பொருளாகவும் இருக்கிறது. இன்னும் சிறப்பாக எல்லோருடைய இதயங்களிலும் நிலை பெற்றிருக்கிறது. 18வது ஸ்லோகம். இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயஞ் சோக்தம் சமாசதஹ மத்பக்தயே தத் விஜ்ஞாய மத்பாவயோ பபத்யதே. 18வது ஸ்லோகம் அர்த்தம். இதுவரை இருப்பிடமும் ஞானமும் ஞானத்தால் அறிய வேண்டிய பொருளை பற்றியும் சுருக்கமாக கூறப்பட்டது. எனது பக்தன் இதை நன்றாக உணர்ந்து என் நிலைக்கு தகுதி உடையவனாகிறான். விளக்கம். இதுவரை பகவான் வேதங்கள் மற்றும் கீதா சாஸ்திரம் தத்துவங்களை கூறி அருளினார். வேதங்களும் கீதையும் மகா சமுத்திரம் போன்றது. இந்த சமுத்திரத்தில் எவ்வளவு பேர்கள் மூழ்கி மூச்சடக்கி முத்தெடுத்தவர் என்று பார்த்தால் ஒரு சிலர் மூச்சடக்கி மூழ்க முடியாமல் திரும்பியிருப்பர். வேறு சிலர் மூழ்கி முத்தெடுக்காமல் துகள்கள் எடுத்தவர்கள். மற்றவர்கள் சிலர் வேறு கிளிஞ்சல்களை பொறுக்கி வந்தவர்கள். ஆனால் யாரோ ஒருவர், 1,00,000 மனிதருக்குள் ஒருவர் நன்கு மூழ்கி முத்தெடுத்து மகிழ்பவர். அதுபோல வேதங்கள் கீதா சாஸ்திரம் மகா சமுத்திரம் போன்றது. இதை பின்பற்றி ஞானம் பெற்றவர்களில் யாரோ ஒருவர்தான் சித்தியை பெற்று முத்தை போல் ஆத்ம தரிசனம் பெற்றவர். புத்தி குகையில் வீற்றிருக்கும் அந்த பரம்பொருளாகிய ஆத்மாவை கண்டு இவர் பரம்பொருள் யாவற்றிற்கும் அதிபதியான வாசுதேவன், யாவற்றையும் அறிபவன், எல்லா உயிர்களுக்குள்ளும் உறைபவன், அந்தர்யாமி, யாவற்றிற்கும் பிறப்பிடம்,
அனைத்து சுகங்களும் இதை நாடித்தான் வருகிறது. ஆனால் இது எந்த சுகத்தையும் நாடுவதில்லை. இது அனைத்தையும் உண்ணும் சுபாவம் உடையது. ஆனால் இதை எதுவும் உண்ணுவதில்லை. இந்த எல்லாவற்றிற்கும் வழிகாட்டி அன்னமயமான பூதாத்மாவாகவும், பிராணமயமான இந்திரியாத்மாவாகவும், மனோமயமான இச்சாத்மாவாகவும், விஞ்ஞானமயமான காலாத்மாவாகவும், ஆனந்தமயமான லயமாத்மாவாகவும் இரண்டற்ற ஒரே பொருளாக இருக்கிறது. என்றும் உண்டானது, உண்டாக போவது எல்லாம் பரமபுருஷனே. மரணமற்ற குறிக்கோள் ஆன மோட்சத்தை ஆள்பவதும், ஞானிகளிடத்தில் எப்போதும் நிறைந்தவனும், காமக்ரோதமின்றி எங்கும் நிறைந்த பரம்பொருளான வாசுதேவனின் பரமபதத்தை ஞானிகள் போற்றுகிறார்கள். இவ்வாறு பிரம்ம தத்துவத்தை உணர்ந்த ஜீவன் பிரம்ம நிலையை அடைகிறான். அப்பொழுது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்று பொருள். 19-20 ஸ்லோகம். பிரகிருதிம் புருஷஞ்சைவ வித்யானாதி உபாவபி விகாரம் ச குணாம் சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். காரிய காரண கர்த்ருத்வே ஹேதுः பிரகிருதிருச்யதே புருஷः சுக துக்கானாம் போக்த்ருத்வே ஹேதுருச்யதே. 19-20 ஸ்லோகத்தின் அர்த்தம். பிரகிருதி மற்றும் புருஷன் ஆகிய இரண்டும் உண்மையில் தொடக்கமற்றவை என்று உணர்வாய். வெவ்வேறு வகை தோற்றங்களும் குணங்களும் பிரகிருதியில் இருந்து உண்டானவை என்று அறிவாய். மேலும் உடல் மற்றும் கருவிகள் ஆகிய காரணங்களே தோற்றுவிக்கும் காரணமாக பிரகிருதியானது கூறப்படுகிறது. இன்ப துன்பங்களின் காரணமாக புருஷன் கூறப்படுகிறது. விளக்கம். பிரகிருதி புருஷன் என்றால் பரபிரம்மம், பரபிரம்ம சக்தி. பரபிரம்மமும் பரபிரம்ம சக்தி இரண்டும் உருவமற்றது. அது இரண்டு என்று தோன்றினாலும் ஒன்றேயான பரபிரம்ம புருஷனும் சக்தியும் இயங்குவதால் தான் இந்த உலகம் இயங்குகிறது. இந்த 14 உலகங்களும் புல் பூண்டிலிருந்து படைக்கும் பிரம்மா வரை ஆதாரமாக இருப்பது பரபிரம்மம் தான். ஒரு ஜீவன் உடல், புலன்கள், சுகதுக்கங்கள் எல்லாம் பரபிரம்ம சக்தி வைஷ்ணவி மாயாவின் செயல் ஆகும். அவற்றை அனுபவிப்பது சைத்தன்யமான புருஷன். புருஷரோ அல்லது பிரகிருதியோ அற்ற இந்த சம்சாரம் அல்லது பிறப்பு இறப்பு என்ற ஒரு நிகழ்வு இருக்க முடியாது. ஆகையால் புருஷன் பிரகிருதி ஒன்று சேர்ந்து தேகத்தின் கருவிகளான கை கால்கள், ருசிப்பது, நடப்பது போன்றவற்றை தோற்றுவித்து பிறப்பு இறப்பு என்ற சம்சார சக்கரத்தை சுழற்றுவதற்கு காரணகர்த்தா என்று பொருள். 21வது ஸ்லோகம். புருஷக பிரகிருதிஸ்தோஹி புங்க்தே பிரகிருதிஜான் குணாः காரணங் குணசங்கூஸ்ய சதசத்யோ நிஜன்மசு. 21வது ஸ்லோகத்தின் அர்த்தம். நிஜத்தில் புருஷன் பிரகிருத்தியில் இருந்து கொண்டு பிரகிருத்தியில் இருந்து உண்டாகும் குணங்களை அனுபவிப்பதற்கு உள்ளாகிறான். குணங்களுடன் உள்ள தொடர்பே இவன் நல்லது கெட்டதுமான யோனிகளில் பிறக்க காரணமாக இருக்கிறது. விளக்கம். பிரகிருதி என்றால் விஷ்ணு மாயை. எவ்வாறு அரிசி மணிகளே நெல்லானது மூடி இருக்கிறதோ அதுபோல புருஷன் என்ற பரம்பொருளை மறைத்து வைத்து இருக்கிறது. மாயை முக்குணங்களை உடையது. சத்துவம், ரஜசம், தாமசம் என்பதாகும். பிரம்மமான பரமாத்மா அந்த குணங்களால் தான் முத்தொழில்கள், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில்களை அதன் இயல்புபடி செய்கிறான். தானும் அந்த குணங்களின்படி மானிடரிடமும் மிருகங்களிடமும் அவதரிக்கிறார் என்று கருத்து. 22வது ஸ்லோகம். உபாதிருஷ்டானுமந்தா ச பர்த்ரா போக்தா மகேஸ்வரः
பரமாத்மேதி சாப்யுக்தோ தேஹோ அஸ்மின் புருஷः பரஹ. 22வது ஸ்லோகம். அர்த்தம். சாட்சியாயிருப்பவரும் யாவற்றையும் அனுபவிப்பவராக யாவற்றையும் தாங்குபவராக ஆனால் இறைவனாக அனைத்தையும் கடந்தவர் என்று சொல்லப்படுபவர் இந்த சரீரத்தில் உள்ள பரமபுருஷர் ஆவர். விளக்கம். இந்த பூவுலகில் முக்கிய 3 வகை ஆசிரியரா. 1 சோதகர், 2 போதகர், 3 மோக்ஷதர். சோதகர் என்பவர் வழியை காட்டுபவரா. போதகர் என்பவர் அடைய வேண்டிய ஸ்தானம் வரை வருவாரா. மோக்ஷதர் என்பவர் பரதத்துவத்தை காட்டி மோட்சம் அளிப்பவரா. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ரட்சகர் என்ற ஒருவர் தானே தனித்து நின்று சத்தியத்தை நழுவ விடாமல் நினைப்பதற்கும் பேசுவதற்கும் அறியவன். பாவமற்ற உடலற்ற உயிரற்ற உறுப்புகள் அற்ற பயமற்ற சாட்சியாக ஆத்மாவாக எல்லோரின் உள்ளத்திலும் உறைபவன். தனக்கு இந்திரியங்கள் எதுவுமே இல்லாத போதும் எல்லா இந்திரியங்களாலும் குணங்களாலும் இருந்து அனுபவிப்பவர். அனைத்து ஜீவர்களையும் அருள்பாலித்து எல்லோருடைய பிரீத்தி என்றால் சாதகமாய் இருப்பது. சச்சிதானந்த பூரணமாகவும் சுயம் பிரகாசனாகவும் ஞான வடிவனாகவும் சத்தியஸ்வரூபமாகவும் சர்வ ஆத்ம சித்தியாகவும் அனைத்திற்கும் ஆதாரமாகவும் எல்லாவற்றிற்கும் விருப்பமுடையவனாகவும் யாவற்றையும் காண்பவனாகவும் இருப்பவன் என்று எவன் அறிகிறானோ அவன்தான் புருஷன் என்று பிரம்ம வித்யா உபனிஷதம் பேசுகிறது. அந்த பரம புருஷன் வாசுதேவனை அறைய முற்பட வேண்டும் என்பது கருத்து. புருஷன் என்றாலும் பரமபுருஷன் என்றாலும் அது வாசுதேவனையே குறிக்கும். 23வது ஸ்லோகம். யஏவம் வேதி புருஷம் பிரகிருதிஞ்ச குணைஹ சஹ சர்வதா வர்த்தமானோபி நசபூயோ அபிஜாயதே. 23வது ஸ்லோகார்த்தம். புருஷனையும் குணங்களுடைய பிரகிருத்தியையும் யார் இவ்வாறு அறிகிறானோ அவன் எந்த நியமத்தில் வாழ்பவராக இருந்தாலும் மறுபடியும் பிறப்பதில்லை. விளக்கம். புருஷன் எந்த புருஷன்? விஷ்ணு வாசுதேவன். நானே அதுவாக இருக்கிறேன், அதாவது தத்துவமசி என்ற இயல்புடைய புருஷனையும் பிரகிருத்தியான வைஷ்ணவி மாயா குணங்களை உடையவனையும் அவர்கள் என்றென்றும் ஒன்றானவர்கள் என்றும் அவர்கள் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தால் தான் உலகம் இயங்குகிறது என்று நன்றாக உணர்ந்தவர்கள் ஞானி. அத்தகையவர்கள் யாராக இருந்தாலும் வைஷ்ணவம் சைவம் என்று எந்த நியமத்தில் இருந்தாலும் அவர்கள் மறுபடியும் பிறப்பதில்லை என்று பொருள். 24வது ஸ்லோகம். தியானேனாத்மனே பஷ்யந்தி கேசிதாத்மனமாத்மனா அன்யே சங்கேன யோகேன கர்மயோகேன சாபரே. 24வது ஸ்லோகார்த்தம். அந்த கரணங்களில் உதவியுடன் சிலர் தியானத்தால் புத்தியில் ஆத்மாவாக அறிந்து உணர்கின்றனர். சாங்கிய யோகத்தால் வேறு சிலரும் கர்மயோகத்தால் இன்னும் சிலர் அறிந்து உணர்கின்றனர். விளக்கம். நல்ல ஒழுக்கத்தால் பாவம் தேய்ந்து மறைகிறது. அந்தகரணம் என்றால் ஆழ்மனம் சுத்தமடைகிறது. குருவின் ஆணைப்படி உபதேசம் பெற்று சாங்கியம் என்ற ஞான வழியில் பரமனை ஆராதித்து ஹிருதய கமலத்தில் வீற்றிருக்கும் பிரம்மனான ஆத்மாவை தியானித்து பிரம்மத்தை அறிந்து பிரம்மமாகவே ஆகிறார். வேறு சிலர் கர்மயோகம் அதாவது செயல்களை செய்து, அதாவது யஜ்ஞம் யாகம் ஜபம் தவம் விரதங்கள் தான தர்மம் செய்து அதன் பலன்களை துறந்து பகவானை நினைத்து ஆத்ம தரிசனம் செய்கிறார்கள். மற்றும் சிலர்
அறிந்து உணர்வது என்றால் பகவானின் பிரதாபங்களை கேட்டு சத்திய தர்மத்திற்கு கட்டுப்பட்டு அனுதினமும் சோர்வு அடையாமல் தொண்டு செய்து அவனின் நாமத்தை ஸ்மரித்த வண்ணம் ஆழ்வார்கள், மீரா, புரந்தரதாசர் போல் ஆடி பாடி மகிழ்ந்து அவனையே நினைத்து அவன் திருவடிகளை அடைவது என்று பொருள். 25வது ஸ்லோகம். அன்யேவத்வேவமஜானந்தः ஸ்ருத்வான்யேப்ய உபாசதே தே அபிசாதிதரந்த்யேவ மிருத்யும் ஸ்ருதி பராயணாः. 25வது ஸ்லோகம். அர்த்தம். இவ்வாறு சிலர் அறியாமல் இருந்தால் கூட மற்றவர்களிடம் உபதேசம் பெற்று சிந்திக்க தொடங்குகின்றனர். அவர்களும் கூட உபதேசத்தை உயர்கதியாக கருதி நிச்சயமாக மரணத்தை கடக்கின்றனர். விளக்கம். வேதம், யஜ்ஞம், ஞானவழி, கர்மவழி என்று எதுவுமே அறியாதவர்கள் பரமனை பஜனை, ஸ்தோத்திரம், அத்துடன் ஒரு நல்ல குருவிடம் அஷ்டாட்சரி போன்ற பீஜ மந்திரங்களை குருவிடம் கற்று அதையே மனனம் செய்து அதுவே உயர்ந்ததாகவும் அதுவே கதியாகவும் நினைத்து நற்காரியங்கள் செய்து பரமனை நினைத்து அவனது திருவடிகளில் சரணடைந்து பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தை தவிர்க்கின்றனர் என்று கருத்து. 26வது ஸ்லோகம். யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் தத்வித்தி பரதர்ஷப. 26வது ஸ்லோகத்தின் அர்த்தம். ஓ பரதகுல தோன்றலே, அசையும் பொருள் ஆனாலும் அசையா பொருள் ஆனாலும் எது தோன்றுகிறதோ இருப்பிடம் இருப்பிடத்தை அறிந்தவரும் ஒன்று கூடுவதனாலேயே என அறிவார். விளக்கம். இருப்பிடம் என்பது ஒரு ஜீவனின் ஆழ்மனது. அந்த ஜீவனின் பெரும் முயற்சியால் அதில் உறையும் ஆத்மனை தரிசிப்பவர். இதன் மூலம் ஜீவனும் பிரம்மனும் ஒன்றுபட்டிருப்பதால் அசையும் வைஷ்ணவி மாயாவையும் அசையாத பரபிரம்மமான விஷ்ணுவையும் அறிந்து உணர முடிகிறது. எவ்வாறு ஓடும் ரயிலில் இருந்து ஜன்னல் வழியில் பார்க்கும் பொழுது மரங்கள், ஸ்டேஷன்கள் எல்லாம் எதிர்ப்புறமாக ரயிலை நோக்கி ஓடி வருவது போல தெரியும். ஆனால் உண்மையில் எதுவும் ஓடுவதில்லை. அதுபோல அசையா பொருளை அசைய வைப்பது போல் தோற்றச் செய்யும் செயலாகும். அதுபோல பரபிரம்மம் அசைவது போலும் பல அவதாரங்கள் எடுப்பது போலவும் தோன்ற செய்வது வைஷ்ணவி மாயாவின் செயல். உண்மையில் பரபிரம்மம் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, ஒன்றும் செய்வதில்லை. மாயையின் செயலால் பிறப்பு எடுப்பது போல தோன்றுகிறார். ஆகையால் விஷ்ணுவும் சக்தியும் ஒன்று சேராமல் எதுவும் இயங்குவதில்லை. ஒரு பொருளன்றி அதன் இயக்கம் நம்மால் அறிய முடியாது. ஆகையால் உலகம் என்ற நாராயணனும் உலகத்தின் சக்தியாக வைஷ்ணவி மாயையும் ஒன்று சேர்ந்து எல்லாவற்றையும் இயங்க செய்கிறார்கள் என்பது பொருள். 27வது ஸ்லோகம். சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினச்யஸ்வ வினச்யந்தம் யஹ பச்சதி ச பச்சதி. 27வது ஸ்லோகத்தின் அர்த்தம். எல்லா உயிர்களிலும் வீற்றிருப்பவனும் அழியும் பொருள்களில் அழியாதவனாயும் உள்ள பரமேஸ்வரனை யார் அறிகிறாரோ அவரே பார்க்கிறார். விளக்கம். சமம் சர்வேஷு பூதேஷு என்றால் சமம் சமமாக, சர்வேஷு எல்லாவற்றிலும், பூதேஷு ஜீவர்கள் உயிர் வாழும் எல்லாவற்றிலும், சர்வேஸ்வரனான ஸ்ரீ பகவான் எல்லோரிடமும் யாவற்றிலும் வீற்றிருக்கிறார் என்றும், இந்த பூத உடலில் மனம் என்ற குகையில் வீற்றிருக்கும் பரமேஸ்வரன் இந்த பூத உடல் அழிந்தாலும் அழியாத ஆத்மாவாக இருக்கிறார். இதை அறிந்த முற்றும் துறந்த ஞானியே சிறந்தவர் என்று பொருள். 28வது ஸ்லோகம்.
சமம் பச்சன் ஹி சர்வத்ர சமவஸ்திதமீஸ்வரம் நஹி நஸ்யாத்மானாத்மானம் ததோ யாதி பராங்கதிம். அர்த்தம்: சமமாக எங்கும் வீற்றிருக்கும் பரமேஸ்வரனை அவ்விதமே சமமாக காண்பதால் அவர் தன்னாலேயே தன்னை அழித்து கொள்ளாதவராகிறார். ஆதலால் தான் அவர் உயர்நிலையான முக்தியை எய்துகிறார். விளக்கம்: ஆத்ம ஞானம் பெற்றவர் சமமாக தன்னுள் எழுந்தருளியிருக்கும் பரமேஸ்வரனை தன்னிலும் எல்லோரிடத்திலும் எல்லாவற்றிலும், அதாவது எல்லா ஜீவராசிகளிலும் காண்பவர் உயர்நிலையான முக்தியை எய்துகிறார். அவ்வாறு ஆத்ம ஞானம் பெறாத அஞ்ஞானி தவறுதலாக தன் உடலை ஆத்மாவாக நினைத்து அவர் செய்யும் பாப புண்ணியங்களின் பயனாக ஜனனம் மரணம் என்ற மகா சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு பிறப்பும் இறப்பதாக இருக்கிறது. நிஜத்தில் அவர்கள் உள் உரையும் பரமாத்மாவும் அவர்களுக்கு ஏதும் செய்யாமல் இருக்கிறார். இது தொடர்ந்து நடக்கும் நிகழ்வுகளாக இருக்கிறது. ஞான ஒளி பெறாத எல்லோருமே ஆத்மனை அறியாத அறிவிலிகள். தன்னாலேயே தன்னை ஆத்மனை அறியாதவர்கள் எவ்வாறு மற்ற எல்லோரிடத்திலும் எல்லாவற்றிலும் காண முடியும்? ஆகையால் அப்படிப்பட்டவர்கள் மோட்சம் என்ற நிலையை எய்துவதில்லை. ஆனால் ஆத்ம ஞானம் அடைந்த ஞானிக்கு பிறப்பு என்ற மரணமற்ற மோட்ச நிலையில் எய்துகிறார் என்று பொருள். 29வது ஸ்லோகம். பிரகிருத்யை ச கர்மாணி கிரியமாணானி சர்வசஹ யஹ பச்சதி ததாத்மானமகர்த்தாரம் சபச்சதி. 29வது ஸ்லோகார்த்தம். செயல்கள் அனைத்தும் பிரகிருத்தியினாலேயே பல விதங்களில் செயல்படுகிறது என்று, ஆத்மனை செயலற்றது என்று யார் காண்கிறாரோ அவரே காண்கிறார். கருத்து: ஆத்மா ஆகாயத்தை போல குணங்களோ எல்லையோ இல்லாதது என்றும் எந்த செயலும் செய்வதில்லை என்றும் எல்லா நிகழ்வுகளும் விஷ்ணு மாயையின் செயல் என்று யாரொருவர் காண்கிறாரோ அவரே பிரம்மஞானி என்று பொருள். 30வது ஸ்லோகம். யதா பூத பிரதக் பாவ மேகஸ்தமனுபச்சதி ததயேவ ச விஸ்தாரம் பிரம்ம சம்பத்யதே ததா. 30வது ஸ்லோகார்த்தம். உயிர்களின் மாறுபட்ட வடிவங்கள் எல்லாம் ஒரே பொருளில் ஒன்றுபட்டு ஒடுங்குவதையும் அப்பொருளில் இருந்தே அவ்வுயிர்கள் தோன்றுவதையும் எப்பொழுது அறிந்து உணர்கிறாரோ அப்பொழுது அவர் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறார். விளக்கம்: ஒருவனே ஆகிய பரமேஸ்வரன் பலவற்றிற்குள் புகுந்து பிறக்காமலேயே பலவாறாக பிறக்கிறார். யாகம் செய்பவர் அவரையே அக்னியாக தியானிக்கிறார். அவரையே எல்லா மகா மந்திரமாக கருதுகிறார். பாம்பானது அவரை தன்னிடம் உள்ள விஷமாக கருதுகிறது. ஒரு பாம்பாட்டி அவரை பாம்பாக கருதுகிறான். தேவர்கள் அவரை அமிர்தமாக கருதுகிறார்கள். பித்ருக்களுக்கு அவர் ஸ்வதா தேவியாகவும், அசுரர்களுக்கு மாயையாகவும், தேவகணங்கள் அவரை தேவனாகவும், மானிடர்கள் அவரை ஐஸ்வர்யமாகவும், கந்தர்வர்கள் தோற்றமாகவும், அப்சரஸ்கள் கந்தர்வர்களாகவும் கருதுகிறார்கள். எவரெவர் எவ்வாறு உபாசனை செய்கிறார்களோ அவ்வாறெல்லாம் அவர் உருவமெடுக்கிறார். ஆகையால் பிராமணன் தன்னை புருஷோத்தமனாகவும் தானே பிரம்மம் என்று கருத வேண்டும். யார் அவ்வாறு அறிகிறானோ அவன் பிரம்மமாகவே ஆகிறான் என்பது கருத்து. 31வது ஸ்லோகம். அநாதித்வான் நிர்குணத்வாத் பரமாத்மாயமவ்யயः சரீரஸ்தோ அபி கௌந்தேயான கரோதி ந லிப்யதே. 31வது ஸ்லோகார்த்தம். நிர்குண பிரம்மமான அழிவில்லாத தொடக்கமில்லாதவன் பரமன். மானிடர்களிடத்தில் குணாதிசயங்கள் வசத்தால் ஆத்மாவாக உள் உறைபவன்
ஏதும் செய்வதில்லை என்றது கருத்து. 32வது ஸ்லோகம். யதா சர்வகதம் சௌக்ஷம் யா தாகாசம் நோபலிப்யதே சர்வத்ராவஸ்திதோ தேஹே ததமானோபலிப்யதே. 32வது ஸ்லோகம் அர்த்தம். எவ்வாறு எங்கும் பரவியுள்ள ஆகாயம் தனது சூக்ஷ்ம தன்மையால் களங்கம் அடைவதில்லையோ அதுபோல ஆத்மாவும் உடலில் நிறைந்திருந்தாலும் களங்கம் அடைவதில்லை. 33வது ஸ்லோகம். யதா பிரகாசயத்யேகः கிருத்ஸ்னம் லோகமிமம் ரவிஹி க்ஷேத்ரம் க்ஷேத்ரீ ததா கிருத்ஸ்னம் பிரகாஷ்யதே பாரத. 33வது ஸ்லோகம் அர்த்தம். ஓ பாரதா, ஒரே சூரியன் எவ்வாறு இந்த உலகம் பூராவும் பிரகாசமடைய செய்கிறதோ அதே போல இருப்பிடத்தை அறிந்த ஆத்மா இருப்பிடம் முழுவதையும் பிரகாசிக்க செய்கிறது. 34வது ஸ்லோகம். க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞோரேவ மந்த்ரம் ஞானாசக்ஷுஷா பூத பிரகிருதி மோக்ஷஞ்சயே விதுர்யாந்தி தே பரம். இவ்வாறு இருப்பிடத்திற்கும் இருப்பிடத்தை அறிந்தவர்க்கும் இடையே உள்ள வேற்றுமையையும் தோன்றிய பிரபஞ்சம் பிரகிருதியில் ஒடுங்கி மறைவதையும் எவர்கள் ஞான கண்களால் கண்டு அறிகிறாரோ அவர்கள் பரபிரம்ம நிலையை அடைகிறார்கள். கருத்து. ஞான கண் என்றால் ஞானமாகிய அறிவு என்று அர்த்தம். இங்கனம் பிரம்ம வித்யையும் யோக சாஸ்திரமாயும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சம்பாஷணையாயும் விளங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷத்தில் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாவ யோகம் என்று பெயர் பெற்ற 13வது அத்தியாயம் நிறைவு பெற்றது. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண.